அண்ணா என்ன மன்னிச்சிருக்கண்ணே, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே. முனியனை கூப்பிட்டு இவனை புதைக்க சொல்றான். ஏசி ரேகா, ஏசி ரேகா, ஏசி ரேகா. எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், யாரோ 2 பேரு தாசில்தார் குருசாமி நடுரோட்ல வச்சு வெட்டிட்டாங்களாம். அந்த 2 பேர்ல ஒருத்தன் பேரு டேவிட்னு யாரோ சொன்னாங்களாம். அந்த டேவிட்டை போலீஸ் அதிகாரி ரேகா மேடம் புடிச்சிட்டாங்களாம் யுவர் ஆனர். அந்த டேவிட் என்னுடைய கட்சிக்காரர் மாசிலாமணி தான் கொலை பண்ண சொன்னாருன்னு வாக்குமூலம் கொடுத்தானா. அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வரும்போது தப்பிச்சு ஓடி போயிட்டானா. யுவர் ஆனர், ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு காக்கா நரி கதை சொல்ற மாதிரி இருக்குது இவங்க சொல்றது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். யுவர் ஆனர், அப்படி டேவிட்னு ஒருத்தன் இருக்கானாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு யுவர் ஆனர். போலீஸ் அதிகாரி ரேகா மேடம் அவர்கள் என்னுடைய கட்சிக்காரர் மீது சொந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக தன்னுடைய பதவியை பகடக்காயா பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது போல பல வழக்குகளை போட்டிருந்தாலும் அது அத்தனையும் பொய்ன்னு சொல்லி இந்த கோர்ட்ல நிரூபிச்சிருக்கோம். இதுவும் அத போல ஒரு பொய்யான வழக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே நடந்த எல்லா வழக்குகளின் விவரங்கள் அத்தனையும் இதில் உள்ளது. மிஸ் ரேகா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யோர் ஆனர், என்னோட பர்சனல் விருப்பு வெறுப்புகளை நான் இந்த கேஸ்ல எடுத்துட்டு வரல. மாசிலாமணியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அந்த டேவிட் தாசில்தார் குருசாமியை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணா அப்படிங்கிறதுக்கு வாக்குமூலம் என்கிட்ட இருக்கு. அது டேவிடோட வாக்குமூலம். அப்படி இருக்கும்போது டேவிட் ஒரு கற்பனை பாத்திரம்னு சொல்றது கரெக்ட் இல்லையோ ஆனர்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். சரி மிஸ் ரேகா, அந்த டேவிட் எங்க? ஒரு அரசாங்க அதிகாரியோட மர்டர் கேஸ். அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற முக்கியமான குற்றவாளியை பிடிச்சிருக்கீங்க. அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வரும்போது தப்ப விட்டுருக்கீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்திருக்கீங்க, அப்படிதானே? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க ஏதோ உள்நோக்கத்தோட இந்த வழக்குல திரு மாசிலாமணியை சேர்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே இது போல தவறு நடந்தா உங்க மேல இலாகா பூர்வமா நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டி வரும். யோர் ஆனர், இந்த மர்டர் கேஸ்ல மாசிலாமணி தான் முதல் குற்றவாளி. தென் ப்ரூவ் இட். ஒரே சாட்சி டேவிட்னு சொன்னீங்க, அவனையும் தப்ப விட்டுட்டீங்க. வேற சாட்சி யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க, வேற யாராவது சாட்சி இருக்காங்களா?
நான் இருக்கேன். சார், குருசாமி கொலை வழக்குல நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. எஸ். சம்பவம் நடந்த அன்னைக்கு செத்துப்போன குருசாமிய 2 பேர் நடு ரோட்ல வெட்டினத நான் பார்த்தேன். என் கண்ணு முன்னாடிதான் அவர் விழுந்தாரு. அவரை வெட்டினவங்கள ஒருத்தன் தான் டேவிட். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், நான் இவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க பேரு? பவித்ரா. குருசாமியை கொலை செஞ்சதை நேர்ல பார்த்தேன்னு சொல்லியிருக்கீங்களே, போலீஸ்ல அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், போன மாசம் 17ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பவித்ரா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. டேவிட அடையாளம் காமிச்சதும் அவங்க தான். தட் இஸ் மை பாயிண்ட் யுவர் ஆனர். சம்பவம் நடந்தது 14ஆம் தேதி, ஆனா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது 17ஆம் தேதி. இங்கே நின்று கொண்டிருக்கும் பவித்ரா போலீஸ் அதிகாரி ரேகாவுடைய தங்கை. இதை தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இந்த பவித்ரா குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாசிலாமணியின் மனைவி என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? குருசாமிய வெட்டினதுல அந்த டேவிட்டும் ஒருத்தன். யுவர் ஆனர், சாட்சி இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க. குருசாமியை டேவிட் கொலை பண்ணானா இல்லையாங்கிறது இல்ல இந்த வழக்கு. குருசாமியை வெட்ட சொன்னது மாசிலாமணியா இல்லையா என்பதுதான் இந்த வழக்கு. இவர்கள் சொல்லும் அந்த டேவிட் இந்த வழக்கில் இங்கு சாட்சி சொல்ல வராவிட்டால் எனது கட்சிக்காரர் நிரபராதி என்பது தாங்களுக்கே புரிந்துவிடும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சார், அந்த டேவிட் சாட்சி சொல்ல வரமாட்டான். இப்ப அவன் உயிரோடவே இல்லை. அவனை கொலை பண்ணிட்டாங்க. அவனை கொலை செஞ்சது என் புருஷன் மாசிதா.
அவரை கொலை பண்றது என் கண்ணால நான் பார்த்தேன். எங்க வீட்ல வச்சுதான் அவனை கொன்னாங்க. அப்படி கொலை செய்திருக்கும் பட்சத்தில் மாசிலாமணியை கைது செய்ய உத்தரவிடுகிறேன். போங்க. வா போலாம். ஏறு. அம்மா, என்னம்மா இப்படி ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி அழறீங்க? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. ஆமாம்மா, பவித்ரா மாசியோட வீட்டுல இருக்கும்போது என்னைக்கு அவளோட உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்ற பயத்திலேயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா நான் எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கல. அந்த மாசி ஒருத்தனை கொலை செய்யறத பார்த்த உடனே தான் அவளுக்கு அவனோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் சரிம்மா, ஆனா வயிற்றுல பிள்ளையோட இப்படி வாழ விட்டியா வந்திருக்காளே. பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்திடும்.